ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிரிபிள்ஸ் சேனல். இன்றைக்கி ஸ்கிரிபிள்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் வீடியோ தான். நான் ஒர்க் விஷயமாக ஹைதராபாத் போயிருந்தப்போ கோல்கொண்டா ஃபோர்ட் பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. நான் கோல்கொண்டா ஃபோர்ட்டில் நான் பார்த்து என் கொலீக் எனக்கு சொன்ன சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு மட் ஃபோர்ட்டாக தான் இருந்துச்சா, மண்ணில் கட்டின சுவராக தான் இருந்துச்சா. குதுப்ஷாஹி டைனஸ்டி அப்போ வந்து அவங்க இப்போ இருக்கிற இந்த மாதிரி கல் எல்லாமே சேர்த்து கட்டின மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இப்போ இருக்க ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் சோல்ஜர்ஸ் இருப்பாங்களாம். அவங்க கை தட்டினாங்க அப்படின்னா இந்த ஃபோர்ட்டோட உச்சியில் ராஜாவோட படுக்கிற இடம் அந்தவரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு சத்தம் கேட்கும் அப்படின்னு. இன்கேஸ் வந்து நம்மளோட எதிரிகள் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து வந்து சோல்ஜர்ஸ் கிளாப் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் மேலே பார்க்குற அந்த 2 தூண் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஃபோர்ட்டோட அந்த இதில் வந்து இருக்கிற ராஜாவுக்கு கேட்குமாங்க, ராஜாவை அலர்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபோர்ட்டில் அது மட்டும் இல்லை, நிறைய டனல்லாம் இருந்திருக்கு. இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ராஜாவோட இன்னொரு அரண்மனைக்கு போகிறதுக்கு டனல் இருந்திருக்கு. ஸோ எனிமீஸ் ரொம்ப வந்துட்டாங்கன்னா தப்பிச்சும் போய்க்கலாமா. அது மட்டும் இல்லை, இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, ஒரு மாஸ்க் இருக்குது, ஜெயில் இருக்குது, யானை, குதிரை அது போன்ற மிருகங்கள் வந்து வைக்கிறதுக்கான ஸ்டேபிள் முதற்கொண்டு எல்லாமே இருந்திருக்கு. இது கூட ஒரு கார்டன் கூட இருக்குங்க. அந்த காலத்தில் இந்த கார்டனில் நிறைய பூ செடி வச்சுருந்தாங்களாம். அந்த பூச்செடியோட ஸ்மெல்லில் இந்த பக்கம் வந்தாலே ரொம்ப வாசனை அடிக்குமா. ஆனால் இப்போ யாரும் அதை மெயின்டைன் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதோட என்ட்ரி. நாங்கள் ஒரு லெஃப்ட் சைடாக கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறோம். கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இந்த கார்டன் வழியாக ஏறுறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து சோல்ஜர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் தானாமா. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இந்த ஓட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணுறக்கு, அது வந்து குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, அது மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரோட மேலே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, காற்று மட்டும் இல்லாமல் வெளிச்சமும் வர்றதுக்காக. இப்போ நான் மேலே ஏறிட்டு இருக்கிறது வந்து இந்த பீரங்கிகளை வச்சு எதிரிகள் வந்தால் சொல்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதை வந்து பேஸ்டியன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 16 செமி சர்க்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்காமாங்க இந்த ஃபோர்ட்டில் ஃபுல்லாகவே. இங்கே மேலேருந்து கொஞ்சம் ஹையர் ஏரியாவில் இருந்து நம்ம பார்த்தா கீழே இருக்கவங்கள பார்த்து சுடுற மாதிரி. இந்த ஒவ்வொரு ஆர்க்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளேயுமே வந்து நைட்டில் தூங்கிக்கிறதுக்கு நல்லா ஷெல்டராக கவர் ஆகிருக்க மாதிரி பிளேஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு ஹாஃப் வேல இருக்கும், ரொம்ப மேலேயும் ஏறல, ஒரு ஃப்ளோர் மேலே ஏறி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷெல்ஃப் மாற வச்சுருக்குறாங்க. மேலே காற்று வெளிச்சம் வர்றதுக்கு அந்த ஓட்டை சொன்னேன் இல்லைங்களா, அதில் இருக்குது. இது வழியாக வந்துட்டு உங்களுக்கு பகலில் வெளிச்சம் காற்றும் வருது, நைட்டில் வந்து உங்களுக்கு நிலா ஒளி வருது. அப்போ வந்து ரொம்ப இருட்டாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமைக்கிறதுக்கு தனியாக ஓவன் மாற வச்சுருக்குறாங்க, தண்ணி ஸ்டோர் பண்ணுறக்கு. அந்த கார்டன் இருக்குது. இந்த கார்டன் வழியாக தான் நம்ம இப்போ ஏறி போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத் சிட்டியோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே தெரியுதுங்க 3 சைடு. இதை பார்த்தீங்கன்னா வே டு தர்பார் ஹால் கொடுத்துருக்காங்க. தர்பார் ஹால் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரோட உச்சியில் ராஜா மற்றும் மந்திரிகள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நடக்கிற கலை நிகழ்ச்சிகள், ஆர்டிஸ்டெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணுறதுக்கு மேலே ஒரு தர்பார் ஹால் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கீழே நார்மல் மக்கள் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதை மேலேருந்து ராஜாவும் பார்க்க முடியுமா. இந்த சிட்டி வந்து பார்த்தாங்க, சிட்டியோட வியூ பாருங்கள். நான் பாதி வழியில் இருக்கேன். நான் அங்கே பார்க்குறது நீங்கள் என்ட்ரி. நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம், இன்னும் நம்ம டாப்பை ரீச் பண்ணலை. ஆனால் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. என்ன சொன்னால் ரூயின்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து ஒரு ஜெயில். இங்கே வந்து உள்ள நிறைய ஜெயில் இருக்குது, ஒரு 2-3 ஜெயில் இருக்குது. ஒரு ஜெயிலோட ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் கூட நல்ல வெளிச்சம் காற்று வர மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து டோர்ஸ் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க, கம்பி கதவை வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு கோயில் கூட இருக்குங்க. போர்க்கைதிகள் இங்கே இருக்கப்போ அவங்க வேணுங்கிற சாமியை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கம்பியாக இருக்குது, அவங்க பாறையை எப்படி வெட்டினாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறதுக்காக என்னோட நண்பர் காமிச்சார். இது வந்து நம்ம உச்சிக்கு வந்துட்டோம். நான் சொன்ன தர்பார் ஹால் இருக்குது இல்லைங்களா, அந்த தர்பார் ஹாலு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காளி கோயிலுங்க. அந்த காலத்தில் இந்த வேலை செஞ்சவங்களுக்காக கட்டின காளி கோயிலாமா. பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் தெரியுதுல, அது வந்து ஹைதராபாத் டெக் சிட்டின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபோர்ட், இந்த ஃபோர்ட்டை சுற்றி நல்ல க்ரீனரியாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் பில்டிங் இருக்குங்கிறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நீட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபோர்ட்டை மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரூயின்ஸில் தான் இருக்குது, அதாவது பாதுகாக்கப்படுறதில்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாகவும் நம்ம இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கொலீக் சொன்னார். இப்போ இல்லை. அந்த கார்னரில் பெருசு பெருசாக ஸ்ட்ரக்சர் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானையை வந்து வச்சுக்கிறதுக்கான இடமாங்க. அந்த இடத்துல வந்து யானையை குளிக்க வைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அந்த யானை பாகங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குமா. அது மட்டும் இல்லை, நீங்கள் நான் இருக்கிற இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த கோட்டையோட வெளி சுவரும் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த யானை வச்சிருக்க இடம் சொன்னாலே அதுக்கு பக்கத்தில் ஸ்கொயராக வருது பாருங்கள். அது அப்படியே சுற்றி வந்தால் சின்னதாக உங்களுக்கு தெரியும். இது வந்து உச்சிக்கே நம்ம வந்துட்டோம். தர்பார் ஹால்லேருந்து மேலேருந்து முடிச்சுட்டு நம்ம கீழே வந்தோம்னா இன்னொரு வழியாக இறங்கி வந்தோம்னா தெரியிற ஒரு ஆள், நான் சொன்னேன் இல்லையா மேலேருந்து பார்த்தா தெரியும்னு, அந்த தர்பார் ஹாலோட கீழேங்க இங்கே வந்து எவ்ரி நைட்டு டான்ஸ் அண்ட் சம்ம ஸ்வாட் ஷோ மாதிரி வைக்கிறாங்க. நாங்கள் பகலில் போனதுனால இங்கே எதுவும் இல்லை, பார்க்கலாம். இது வந்து கீழேருந்து பார்க்குற வியூ. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம மேலே ஏறிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இது ஒரு பேஷியன் ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து கீழே ரோடை பார்த்த மாதிரி கோட்டையோட மதில் சுவர் சொல்லுவாங்களே, அந்த மதில் சுவர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியும். இங்கே வந்து பீரங்கியெல்லாம் வச்சுட்டு சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் ஒரு பக்கமாக ஏறி இன்னொரு பக்கம் இறங்கி வந்துட்டோம். அங்கே இருக்கிற ஒரு 3 ஸ்டோரி 3 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்மரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி குண்டுகளெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். வந்துட்டு இப்படி அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கிட்டோம். இதில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த கம்பி வலையில் இதுதான் முன்னாடி வந்து மியூசியமாக வச்சுருந்தாங்களாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த தூக்கி எறிகிறது, ஈட்டி, கல், இதெல்லாம் வந்து பீரங்கியில் போடுற கல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க கல்லில் செஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எல்லா இதுலேயுமே வந்து ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. அது எதுக்காக என்ன அப்படின்னு சொல்கிறதும் வச்சுருக்காங்க. இந்த மியூசியமாக இருந்ததை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து உங்களுக்கு ஓவரால் ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. எப்படி நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் போய் நம்ம வந்து அதோட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க அந்த காலத்துலேயே வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் லைட் வர்றதுக்கு, தண்ணிக்கு, ஒரு தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, உள்ளேயே ஒரு கோட்டைக்குள்ளேயே சாப்பிட்றது எல்லாமே இருக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்களும் போய் கோல்கொண்டா ஃபோர்ட்டை பாருங்கள். லோக்கல் ஆள் ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. டூர் கைட் சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு நேம் சேக் சொல்லிட்டு போயிடுறாங்க. என் கொலீக் ஒருத்தர் சொன்னதுனால தான் எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. டைம் கிடைச்சா நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.